என்ன உடன்பிறப்புகளா, 2 நாளா சென்னையே சிங்கப்பூர் ஆயிடுச்சு. கார் ரேஸ்லாம் நடத்திட்டோன்னு ஒரே பெருமை பேசிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் கொசு மருந்து அடிக்கிற வேலையை ஆரம்பிங்கப்பா. தமிழ்நாட்டில் 2 மாசத்துல 6000 பேருக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கான். 2 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. மழைக்காலம் வேற வரப்போகுது. வெட்டி விளம்பரத்தை நிறுத்திட்டு அரசாங்கம் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்துற வேலையை பார்க்கணும். இல்ல பஞ்சாயத்து பெருசாயிடும். சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறாரோ தெரியல. சரி மக்கா, குறுஞ்செய்தியை பார்த்துடுவாங்க, விரிவான செய்தியை பார்க்கலாம். ஐயா ஸ்டாலின் அமெரிக்காவில் உலா வந்துட்டு இருக்காரு. இங்க ஜனங்க நிம்மதியா வெளியே போக முடியல. சென்னை மதுரவாயல் பக்கம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு விட போன கேப்ல கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. பட்ட பகல்ல கொள்ளையடிக்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சிரிப்பா சிரிக்குது. அன்னை உதயநிதியை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ண பொதுமக்கள் முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா காவல்துறை அதுக்கு விடல. மக்களை விரட்டி அண்ணன் அனுப்பி வச்சுட்டாங்களாம். ஏதோ பட்டா கொடுக்கறதுல பஞ்சாயத்துன்னு தகவல். அருப்புக்கோட்டை பக்கம் பெண் டிஎஸ்பிய போராட்டம் பண்ண வந்தவங்க அடிச்சுட்டாங்களப்பா. தலைமுடிய புடிச்சு இழுத்து சர மாதிரியா தாக்கி இருக்காங்க. டிஎஸ்பிக்கே இந்த நிலைமையானு மத்த காவலர்கள் மிரண்டு போயிட்டாங்க. அன்னூர் பக்கம் சிப்காட் அமைக்க போறோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணதும் யூட்டன் அடிச்சாங்கல்ல, அந்த ஏரியாவுல நிலத்தை விற்கவும் விட மாட்டிக்காங்களாம், வாங்கவும் விட மாட்டிக்காங்களாம். கடுப்பான விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. குறுஞ்செய்தியை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்தியை பார்க்கலாம். விவசாயிகளை கேட்காம ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க மாட்டோம்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இப்ப விவசாயிகளை உருட்டி மிரட்டி நிலத்தை புடுங்கிட்டு இருக்காங்க. இதுதான் மாடல் ஆட்சியா? சிப்காட் அமைக்கணும்னா எவ்வளவோ இடம் கிடக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு விவசாய நிலத்துல தான் அமைப்பேன்னு அடம் பிடிக்கிறதும் விவசாயிகளை மிரட்டுறதும் ஒரு அரசாங்கத்துக்கு அழகா? விவசாயிகளை கேட்காம அவங்களோட அனுமதி இல்லாம ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க மாட்டோம்னு தேர்தல் பிரச்சாரத்துல ஐயா ஸ்டாலின் சொன்னதான் ஞாபகம் இருக்கு. ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி விடுங்க, சொன்னதெல்லாம் செஞ்சுட்டா இருக்காங்க. ஐயாவோட இந்த திராவிட மாடல் ஆட்சியில விவசாய நிலங்களை மிரட்டி உருட்டி பறிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அதுதான் பிரச்சனையே. மேல்மா சிப்காட் விவகாரம் உங்க எல்லாருக்குமே தெரியும். விவசாய நிலத்துல சிப்காட் வேண்டான்னு விவசாயிகள் சொல்ல போராட்டம் பண்ண விவசாயிகள் மேல விளம்பர கவர்மெண்ட் குண்டாஸ் போட அந்த விவகாரம் பெரிய விவகாரம் ஆயிருச்சு. இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளை மிரட்டி நிலத்தை எழுதி வாங்கிட்டு இருக்காங்களாம். ஆனா நான் சொல்லல, விவசாயிகள் சொல்றாங்க. திமுக எம்எல்ஏ விவசாயிகளை மிரட்டி நிலத்தை பறிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லி ஊர்வலம் எல்லாம் நடத்தியிருக்காங்க. மேல்மா கதை இப்படின்னா அன்னூர் கதை இதை விட மோசமா இருக்கு. அன்னூர்ல ஒரு 3000 ஏக்கர் விவசாய நிலத்தை அழிச்சு அதுல சிப்காட் கட்டலான்னு விளம்பர கவர்மெண்ட் முயற்சி பண்ணுது. விவசாயிகள் கடுமையா போராட்டம் பண்ணதால அந்த திட்டத்தை கிடப்புல போட்டாங்க. இப்ப இவங்க பிளான் பண்ண அந்த 3000 ஏக்கர் நிலத்தை விற்கவும் விடாம வாங்கவும் விடாம பத்திரப்பதிவு பண்ணாம விவசாயிகளோட வயிற்றுல அடிக்காங்களாம். எங்க நிலத்தை விற்க கூடாது வாங்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்னு கேட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணிருக்காங்க. எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? இது என்ன வாய்ப்பு? பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன் சரித்தானே சொல்றாங்க. பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. வித்தா என்கிட்ட தான் விற்கணும், வேற எங்கேயும் விற்க விட மாட்டேன்னு கவர்மெண்டே மறைமுகமா மிரட்டுற மாதிரி இருக்குன்னு விவசாயிகள் புலம்புறாங்க. ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க மாட்டேன்னு வசனம் பேசிட்டு இப்படி நிலத்தையே அபேஸ் பண்ண நினைக்கலாமான்னு விவசாயிகள் கொந்தளிக்கிறாங்க. இதுல கொடுமை என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஒரு சினிமா படத்துக்கு விமர்சனம் எழுதினார்ல, அதுல உழைப்பு சுரண்டல் பத்தி உருக்கமா எழுதியிருக்காராம். விவசாயிகளோட வயிற்றில் அடிக்கிற இந்த கும்பல் உழைப்பு சுரண்டல் பத்தி பேசலாமான்னு நாம இல்ல சாமி, விவசாயிகள் தலையில அடிக்கிறாங்களாம். என்ன மக்கா, இந்த விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு போனது முதலீட்டை ஈர்க்கவா இல்ல இன்ப சுற்றுலாவுக்காக போயிருக்காரான்னு தெரியல. ஏன்னா
ஒரு நாள் சினிமாவை பார்த்துட்டு ரிவ்யூ பண்றாரு, ஒரு நாள் டிரைவர் இல்லாத கார்ல போய் சாகசம் பண்றாரு. ஐயா இப்படி போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கையில ஜனங்க இங்க படாத பாடுபட்டு இருக்காங்க. நிறைய கேள்வி வேற கேட்கிறாங்க. அந்த கேள்விகளை இந்த செய்தியில பாருங்க. ஐயா ஸ்டாலின் அமெரிக்க சாலைகள்ல ஆனந்தமா உலா வந்துட்டு இருக்காரு. டிரைவரே இல்லாத கார்ல போயிட்டு அந்த அனுபவத்தை சிலாகிச்சு எழுதிட்டு இருக்காரு. அந்த மாதிரி காரு தமிழ்நாட்டிலையும் இருக்குங்கிறது ஐயாவுக்கு தெரியல போல. இங்க ரோடு மோசமா இருக்கிறதால அதை ஓட்ட முடியாம இருக்கு. அது இருக்கட்டும், ஐயா இப்படி டிரைவர் இல்லாத கார்ல போகையில இங்க ஜனங்க மழை தண்ணி ஒழுகிற ஓட்ட உடசல் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பக்கம் ஒரு கவர்மெண்ட் பஸ்ல மழை தண்ணி உள்ள ஒழுகி இருக்கு. பாவம் ஜனங்க உட்காரவும் முடியாம நிக்கவும் முடியாம நனைஞ்சிட்டே போயிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த ஜனங்க இப்படி ஓட்ட உடசல் பஸ்ல போற நமக்கு கார் ரேஸ் ஒரு கேடான்னு கேட்காங்க. டிரைவர் இல்லாத கார்ல போற ஐயா அங்க இருந்தபடியே பதில் சொன்னா நல்லா இருக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம், முதலீடை ஈர்க்க போறேன்னு தானே ஐயா அங்க போனாரு. தமிழ்நாட்டை நோக்கி முதலீடு வந்து குவியுதுன்னு சொல்றாங்கல்ல, பிறகு ஏன் கவர்மெண்ட் இந்த பச்சை போர்டு கடையை நம்பியே இருக்குன்னு ஜனங்க கேட்கிறாங்க. சங்ககிரி பக்கம் இடங்கன சாலை இருக்குல்ல, அங்க மெயின் ரோட்ல 2 டாஸ்மாக் கடை எதிர்க்க இருக்கான். குடிமகன் ரோட்ல நின்னு குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் ரோட்ல நடமாட முடியல. இந்த கடைகளை மூடலாம், இல்ல வேற பக்கம் மாத்தலாம். முதலீடு வருதுன்னு சொல்ற பொம்மை முதலமைச்சர் கஜானா நிரம்பினா போதும்னு இப்படி மெயின் ரோட்ல கடை இருக்கிறத கண்டுக்காம இருக்கலாமான்னு நாம கேட்கல, ஜனங்க கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஐயா அமெரிக்கா போய் எவ்வளவு நிம்மதியா இருக்காரு. அந்த மாதிரி நம்மளால வீட்டை பூட்டிட்டு நிம்மதியா வெளியே போக முடியுதா? சென்னை மதுரவாயல்ல ஒரு அம்மா வீட்டை பூட்டிட்டு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல விடுறதுக்காக போயிருக்காங்க. இந்த கேப்ல வீட்டுக்குள்ள புகுந்த திருடன் 15 சவரன் தங்கம், வெள்ளி, பணம்னு எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டான். பட்ட பகல்ல இப்படி கொள்ள நடக்கிற ஊர்ல ஜனங்க நொந்து போய் இருக்கையில ஐயா அமெரிக்காவுல உலா வந்தா கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. ஐயா வந்த பிறகு பதில் சொல்றாரான்னு பாப்போம். எங்கேயோ இருக்கிற ஐயா ஸ்டாலின் கிட்ட கேள்வி கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், இங்க அன்னை உதயநிதிய ஜனங்க சுத்து போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கொடுமையை பாருங்க. சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகர் பக்கம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா நடந்திருக்கு. அண்ணன் உதயநிதி பகுமானமா வந்து வரலாறு பிராணமெல்லாம் பேசிட்டு பட்டா கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்ததை முறையா கொடுக்காம வேற யாருக்கோ கொடுத்துட்டாங்களா? நான் சொல்லல, ஜனங்க சொல்றாங்க. 100 வருஷமா இருக்கிற எங்களுக்கு கொடுக்காம யாருக்கோ கொடுக்கறாங்கன்னு சொல்லி டென்ஷன் ஆகி அண்ணனோட காரை மடக்கி பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. போலீஸ் தான் அண்ணனை காப்பாத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் 90 வருஷமா இருக்காங்க. எங்க மாமியார் அதிகாரி ஆய்வு பண்ணல எதுவுமே. இதுல வந்து நாங்க 100 வருஷமா அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். 100 வருஷமா வாழ்ந்த எங்களுக்கு பட்டா கொடுக்காம யாரோ செத்து போன ஒரு ஆள் மேல பட்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்க கேக்குறோம், எங்க பேர்ல கொடுங்க. ஆபீஸ்ல விஜய் ஒருத்தங்கறான் சார், அவன் தான் சார் இவ்வளவு விஜய் ஒருத்தங்கறான் வீடு ஆபீஸ்ல அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாமே அவ பக்கமா கொடுக்கறாங்க சார். அவங்க ஒரு பக்கமா அவங்க கிடையாது. எங்க பேர்ல தான் எல்லாமே. கேட்டிங்களா? அதாவது ஒரு வேலையை செஞ்சா சரியா செய்யணும், விளம்பரத்துக்கு மட்டுமே வேலை பார்த்தா இப்படிதான் ஆகும். அண்ணன் உதயநிதி பத்தி பேசணுதும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது கார் பந்தயத்தை நைட்ல தெருவுல முதல்ல நடத்தினது நாங்க தான் சொன்னாங்கல்ல, அது உண்மை இல்லை போல. இலங்கையில இந்த மாதிரி தெருவுல ராத்திரியில நடத்திருக்காங்களாம். என்னன்னா அதை நடத்தினவரோட நிலைமை என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை சொல்லி சில பேர் மக்கள் விரோதமா செயல்படக்கூடாதுன்னு விளம்பர கும்பலுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சரி மக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சு. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.